இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியோ, உகந்ததென்றால் அது பெரும்பலியோ. உள்ளத்தை தருவது திருப்பலியோ, உகந்ததென்றால் அது பெரும்பலியோ. கோடைகள் பெறுவது தகும் வழியோ, கோடைகள் பெறுவது தகும் வழியோ. உலகினை போக்கும் கோழியோ, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது தானேஷ் மார்ட்டின் சிந்து குடும்பம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், ரித்விக் மார்ட்ஸ் உடல்நலம் பெற்றமைக்கு நன்றி பலியாகவும், மோனிகா கார்த்திக் குடும்பம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், மேலும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஜோஷிகா உடல்நலம் பெற்றமைக்கு நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். புனிதா சூசையப்பர் ஆங்கில பள்ளி அரசு தேர்வில் நல்ல சதவீதம் பெற்றமைக்கு இறைவனுக்கு நன்றி பலியாகவும், இமானுவேல் மனோஜ் தன்னுடைய 2ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் வரும் திருப்பலியாகவும், ஏஞ்சலினா அரசு தேர்வில் வெற்றி பெற்றமைக்கு நன்றி பலியாகவும், எஃப் ஜான்சி தன்னுடைய பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும் மற்றும் உடல்நலம் பெற்று வாழ வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், இருதயராஜ் லூர்து மேரி ரெய்மண்ட் ரினோ குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், கிளாரா தனிகாச்சலம் வினோத் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், மேலும் கருத்துக்கள் நிறைவேண்டி வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். எல்லாமல்ல இறைவன் இக்குடும்பங்களை மேலுமாக நிறையமாக ஆசீர்வதித்து அருள் வளங்களை பொழிந்தருள இப்பலிகளே நாம் ஜெபிப்பதோடு, இன்றைய பலியானது பகடலா திரேசா ஆன்மா இளைப்பாற்றுதல் திருப்பலியாகவும், ஜோஷி செரீனா ஆன்மா இளைப்பாற்றுதல் திருப்பலியாகவும், தர்ம ஜெயராஜ் ஜெமிமா பிரியாராணி தர்ம அந்தையா ராஜம்மாள், இக்னேஷியஸ் நவீன் ஆன்மா இளைப்பாற்றுதல் திருப்பலியாகவும், காளி கொண்டையா காளி கிட்டேரியம்மாள் மாதா சருளப்பன், செல்வராஜ் ட்ரூமன்ராஜ் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும், உத்தரிகிற ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆத்மாக்களுக்காகவும், அருட்சகோதரி ஆரோக்கியமேரி, அருட்சகோதரி ஒரிங்கா, அருட்தந்தை பி ஜான் போஸ்கோ ஆன்மா இளைப்பாற்றுதல் திருப்பலியாகவும், ரெஜின் நிர்மல்ராஜ் ஆன்மா இளைப்பாற்றுதல் திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துக்களோடு இணைந்து நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக எல்லாம் வல்ல இறைவன் நம் குடும்பங்களில் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் இப்பலியினை நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாம் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனே, செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மத்தியாவை திருத்தூதர் குழுமத்தில் நீர் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும், நீ தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெற நீர் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 15-17 மற்றும் 20-26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேறேண்டி இருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்து கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாய் ஆயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோரில் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்தி என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தேயா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார்.
கீழ் திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களெங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்து நிற்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 சொற்றொடர்கள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது. யோவான் நற்செய்தி 15:9-17. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்கும் என்பது என் கட்டளை. தம் அன்பர்களுக்காக உயிரை குறிப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி யாருடைய விழாவை கொண்டாடுறோம்? மத்தியா, தூய மத்தியாவுடைய விழாவை கொண்டாடுறோம். துணைத் தலைவர் அவர்களுக்கும். இன்னும் யார் யார் மத்தியான்னு யாருன்னா இருக்கிறீங்களா? வேறு யாருன்னா மத்தியான்னு இருக்கீங்களா? அவர் ஓகே சொல்லிட்டேன். துணைத் தலைவர் வேறு யாருன்னா இருக்கீங்களா?
வாழ்த்துக்களை கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வாசகத்தில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இயேசு எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தார்? 17 பேரா? 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அதிலே ஒருவர் காட்டி கொடுத்து விட்டு விலகி விட்டார். அப்போ எத்தனை பேர் மீதி? அந்த 11 பேருக்கு அப்புறம் இயேசுனுடைய விண்ணேற்புக்கு பிறகு இன்னொருத்தரை நம்ம போடலாம். யாருக்கு பதிலாக? யூதாஸுக்கு பதிலான்னு போடுறாங்க. அப்போ 2 கண்டிஷன் சொல்கிறார் பேதுரு. 2 கண்டிஷன், மிக முக்கியமான கண்டிஷன். ஒன்று, திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கிலிருந்து இயேசுனுடைய விண்ணேற்றம் வரை அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அப்போனா இயேசுனுடைய அவருடைய எல்லா போதனைகளையும், அவருடைய அற்புதங்களையும், அவருடைய புதுமைகளையும், பாடுகளையும், மரணத்தையும், உயிர்ப்பையும் கண்டவர்களாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு கண்டிஷன். இன்னொன்று, விண்ணேற்றத்தை நேரில் பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். என்ன கண்டிஷனு? 2வது கண்டிஷனு. அப்படி என்ன கண்டிஷன்? முதல் கண்டிஷன்னா நீங்கள் கேட்டகிஷன் பிள்ளைங்க இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன்னா யஸ்வின், ஃபஸ்ட்டு கண்டிஷன் திருமுழுக்கு யோவான். பின்னாடி சொந்த வச்சு லைட்டாக போடுறேன். திருமுழுக்கு யோவானுடைய அந்த திருமுழுக்கிலிருந்து இயேசுனுடைய விண்ணேற்பு வரை அவர்கள் இருந்திருக்க வேண்டும். இன்னொன்று, பேசுறது கேட்குதா இல்லையா? கேட்குது. ஓகே, அப்போ 2 கண்டிஷன் தானே சொன்னேன், 10 கண்டிஷனாக சொன்னேன். ஒன்று என்னது? திருமுழுக்கு யோவானுடைய அந்த ஞானஸ்நானத்திலிருந்து எது வரைக்கும்? விண்ணேற்பு வரைக்கும் அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, இயேசுனுடைய விண்ணேற்பை நேரில் பார்த்தவராக இருக்க வேண்டும். 2வது கண்டிஷன். அப்படி 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி 2 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் யார்? யோசேப்பு என்கிற பர்சபா, 2வது ஆள் மத்தியா. 2 பேரும் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? நான் நிறைய நேரங்களில் இங்கே இருக்கிற எங்குமே சார் யார் ரீடிங் வாசிக்கிறது, இல்லை யாரை அனுப்பலாம், இது பிரச்சனையாச்சே, 2-3 பேர் கேட்பாங்க. நீங்கள் குழுக்கள் போட்டுருங்கன்னு சொல்லுவேன். நான் குழுக்கள் எங்கேயோ புதுசாக சாமியார் சொல்கிறது கிடையாது, பைபிளில் இருக்குது. சரிங்களா? 12வது அப்போஸ்தலர் யூதாஸுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கிறவர் யாருன்னா குழுக்களை தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆண்டவருடைய திருவுளத்திற்காக. யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்த மத்தியா யூதேய நாடுகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது வாளால் கொல்லப்பட்டு இறந்தார் எனவும், அவருடைய உடலை எருசலேமில் அடக்கம் செய்யப்பட்டது எனவும், தூய ஹெலனுடைய ஆட்சி காலத்திலே ரோமைக்கு கொண்டு செல்லப்பட்டது எனவும் அவருடைய வரலாறுகள்லாம் சொல்கிறது. இந்த நிகழ்விலிருந்து ஒரு விஷயத்தை நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், என்னுடைய அனுபவங்கள் இருந்து இங்கே எதுவும் நடக்கலை. அந்த மாதிரி நான் இருந்த 18 வருடங்களாக திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, கொயரில் இருக்கிறவங்க நான் கோச்சிங்கன்னு வரமாட்டேன்னுவாங்க, இல்லை வேறு பணிக்குழுவில் இருக்கிறவங்க வரமாட்டேன்னுவாங்க, இல்லை இங்கே இருக்கிறவங்க வரமாட்டேன்னுவாங்க. ஃபஸ்ட்டு காரியம், யார் நின்னாலும் கடவுள் வேலை நிற்காது. இப்போதெல்லாம் நின்றுச்சாங்க, நின்றுச்சா? 12வது அப்போஸ்தலர் போயிட்டே இருந்தால் 11 அப்போஸ்தலர் ரன் பண்ணாங்களா? அவங்க ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வருவான், கடவுள் கொடுப்பாரு. புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசும் பொழுது நம்ம சுதாரிக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். மசப்பலாம். 1. 2வது, கடவுளுடைய வேலையை யாருமே தடுக்க முடியாது. கடவுளுடைய வேலையை யாரும் அணைக்கட்டினா கூட தடுக்க முடியாது. கடவுள் இதை நடத்துவார்னா நடத்துவார். அவர் நம்ம நடத்துவார். அதனால் நம்ம கடவுளுடைய வேலையை தடுக்க முடியாது. 3வதாக, கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். என்ன செய்கிறாரு? எல்லாரையும் அப்போஸ்தலர்களா ஒரு காரியத்துக்கும். மீட்பு வரலாறு என்பது ஏதோ ஒருத்தர் 2 பேருடைய வேலையா? மாதாவுது கொஞ்சம் வேலை, சூசியப்பத்துக்கு கொஞ்சம் வேலை, அரசருக்கு கொஞ்சம் வேலை, 3 ராஜாக்களுக்கு கொஞ்சம் வேலை, எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை. அது போன்ற மீட்பு வரலாற்றின்படி இயேசுனுடைய எல்லா விதமான அவருடைய காரியங்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு காரியம் செய்கிறோம். நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த வேலையை ஆண்டவர் பார்த்துக்குவார். உன்னையே நம்பின்னு இருக்க மாட்டார். ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு தரார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் செய்தி. 1, கடவுளுடைய பணி யாரும் நிறுத்த முடியாது. ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் நிரப்பப்படுவார்கள். கடவுளுடைய வேலை நடக்கும். 3வது, நமக்கு கொடுக்கப்பட்ட பணி எது என்பதை அறிந்து செய்ய வேண்டும். இதுதான் இன்றைய நாளுடைய செய்தியாக இருக்கிறது. தூய மத்தியாவினுடைய வழியிலே நாமும் பயணிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனமுள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனமுள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவி மாற்றிடுவார். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவி மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலாம் எங்களை என்றும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்து உள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நிகுந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்கண தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துணை ஊர்ந்து திருமுகவழியின் நிலைச்சொல்லும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திரு தூதர்கள், இவர்கள் முக்குகந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமெல்லாம் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்புள்ளங்களே, 14/5/2024 இன்றைய வழிபாட்டிற்கு பீடத்தை தயார் செய்த புனித ஃபாத்திமா அருட்சுகளுக்கு நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய திருப்பலியை மிக அருமையாய் சிறப்பித்த அருட்தந்தை லித்தின் அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோம். இன்றைய வழிபாட்டிற்கு சவுண்ட் சிஸ்டம் அமைத்து கொடுத்த மணி சவுண்ட் சர்வீஸ்க்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை சொல்வோம். நாளை 15ஆம் தேதி புனித விண்ணேற்பு அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, தேர்பவனி, ஆராதனை, திருப்பலி நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய வழிபாட்டிற்கு கீபோர்டு வாசித்த பிரதர் டேனியல் அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்று நம்ம வழக்கமாய் பன் வழங்குவோம். இன்று வழங்க முடியவில்லை. அடுத்த வாரத்திலிருந்து கண்டினியூஸாக நம்ம வழங்குவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியாய் எங்களுக்காக பரிந்து பேசுவதா புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித திருத்தூதர் மத்தியாவின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. ஆமென். திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். மனவீனை தனையின்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீனை தனையின்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகின்றேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி
நான் ஆகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.